हरे कृष्णा केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविंदाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः ओम श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद ओम श्रीं ह्रीं श्रीं महालक्ष्मी नमः ओम श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद ओम श्रीं ह्रीं श्रीं महालक्ष्मी नमः हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे कृष्णाय नमः இயற்கையான முறையில் பாலிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெய் கண்ணன் திருமேனியை தழுவுகிறது. என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, கிருஷ்ணர் திருமேனியில் இந்த வெண்ணெயை சாத்தின உடனேயே அந்த திருமேனியே சுடுறது. அதனால் அவ்வளவு உஷ்ணங்கள் உள்ள கர்ப்பகிரகத்துள்ள இருக்குது. இந்த உஷ்ணங்கள்லாம் தணியணும், எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கணும், யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. குழந்தைகள்லாம் நல்லா படிக்கணும், படிக்கிற குழந்தைகளுக்கு உத்தியோகம் கிடைக்கணும், உத்தியோகம் கிடைச்ச குழந்தைகளுக்கு சீக்கிரமாக விவாகம் ஆகணும், ஏற்கனவே விவாகமாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக சந்தான பாக்கியம் உண்டாகணும், மக்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. கண்ணா கிருஷ்ணா 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 மக்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டானதான் ஸ்ரீமத் பாகவதம். உத்தவருடைய வேண்டுகோளுக்கு இறங்க கிருஷ்ணர் சொல்கிறார். உத்தவர் கேட்குறார், கிருஷ்ணா நீ புறப்பட்டு போகிறேன்னு சொல்கிறியே, நீ புறப்பட்டு போனப்போ இந்த ஜனங்களை என்ன பண்ணணும் பொழுது அப்பொழுது சொல்கிறார், 18வது புராணமாக ஸ்ரீமத் பாகவதம்னு ஒரு நூல் வரும். அந்த நூல் யார் வீட்டில் இருக்கோ, அந்த புஸ்தகம் யார் வீட்டில் இருக்கோ, அதை யார் அனுபவிக்கிறாளோ, பாகவதத்தை யார் சிந்திக்கிறாளோ அவளை விட்டு நான் நீங்கிறது இல்லைங்கிறார் கிருஷ்ணர். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தை அடிக்கடி நம்ம அனுபவிக்கணும். பாகவதம் அப்படிங்கிறது பாகவதர்களை கண்ணனை அடைந்த விதம் அப்படிங்கிறதா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.